நீ இப்போ வந்து காலேஜ்ல போய் இப்ப லெக்சர் வரையும் படிச்சுட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். ஆனா நீ வந்து இன்னைக்கு ஒரு நேரத்துல நீ இந்த தமிழ்நாடு டோட்டல் மத்தியில வந்து நீ கல்வித்துறை அமைச்சர் ஆயிட்டேன்னு வையேன், சப்போஸ் ஆயிரம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கிற அந்த போஸ்டிங்ல இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல பாடத்திட்டங்களை எப்படி நடத்துவ? எக்ஸாம் வந்து காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு இப்போ பிரிச்சு வச்சிருக்காங்க. நீ வந்து ஆட்சியில இருக்கும்போது என்ன செய்வ? எப்படி கவுண்டர்ல கொண்டு போக? நான் வந்து எப்படின்னாக்கி சப்ஜெக்டை வந்து குறைச்சி தான் கொடுப்பேன். கொடுத்து அதில் உள்ள சிலபஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து அது மூலியமா ஒரு 2 செமஸ்டர் மட்டும் தான் வைப்பேன். 2 செமஸ்டர் வச்சு பயல்வெள புரிஞ்சு படிக்க வச்சு அவனுக்கும் படிக்க நல்ல ஃப்ரீடம் கொடுத்து எக்ஸாம் வச்சு முடிச்சிருவேன். இல்ல அடிப்படையில இருந்து பள்ளிகளுக்கு எல்லாம் பாடத்திட்டங்கள் வந்து ஈஸியா இருக்குமா, ஹார்டா கொடுப்பியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஈஸியா தான் கொடுப்பேன். ஏன்னாக்கி ஃபர்ஸ்டே கஷ்டத்தை கொடுத்தா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. ஆனால ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆக தான் நம்ம டாபிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். நிறைய பேர் அடிக்கு பயந்து ஸ்கூலை விட்டு நிறைய பேர் மற்ற வேலைகளுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்க இதுல நீ ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருக்கும்போது பிள்ளைகளை அடிப்பியா? இல்ல, நான் ஸ்டாஃப்க்கே ரூல்ஸ் போடுவேன். என்னன்னாக்கி எந்த ஸ்டாஃபுமே நீங்க வந்து பசங்களை வந்து அடிக்க கூடாது. சூப்பர். ஒன்லி ஃப்ரெண்ட்லியா பழகி மட்டும்தான் அவங்க மைண்ட் செட்டை பொறுத்த அளவு அவங்கள வந்து நீங்க அவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சு அவங்கள வந்து டெவலப் பண்ண வைக்கணும். அந்த கண்டிப்பா நீ உன்ன மாதிரி ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னு நாங்களாம் படிச்சு எங்கேயோ போயிருப்போம். இத்தனை பேர் வாழை கேட்ட வந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு காரணம் மூல காரணம் முக்கியம் ஒண்ணுதான், அடிக்கு பயந்து வந்தவங்க அத்தனை பேரும். வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மம்பட்டி ஆமன கழுவுல பெரிய கொடுமை. என்ன நம்ம வேலைக்கு நம்ம கழுவி எடுத்துட்டு போயிருவோம். ஆனா ஒரு விஷயம் எனக்கு மைண்ட்ல வருது. நம்மளால கொத்தனார் கையால் வேலைக்கு போனேன் என்ன பண்ணுறா அப்படின்னா, கொத்தனார் வந்து கரண்டி கட்டக்கம்பு மட்டக்கம்புல போட்டிருப்போம்ல, அவன் எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்படி ஒன்று போட்டு போயிருவான். இது மம்முட்டி கரண்டி இது எல்லாத்தையும் நம்ம கழுவணும். கொத்தனார் அது பாட்டுக்கு போட்டு அவங்க சட்டி பாட்டு கழுவிட்டு போயிருவாரு. அந்த எல்லாத்தையும் கை கால கழுவுக்கு அவர் போயிருவாரு. நம்ம இதெல்லாம் கழுவி முடிச்சு கடைசியில வாழ எந்த எழுதாமா போட்டு நாயை போட்டு மாதிரி இப்படி எல்லாம் கடந்து வேலை செய்யக்கூடிய காலம் அது. மம்முட்டி வேலை செய்யல, நம்ம தான் ராஜா. நம்ம மம்முட்டி நம்ம வேலை செய்யல, நம்ம கழுவணும். எத்தா தூக்கி போட்டு ராஜா மாதிரி போயிட்டே இருக்கோம். கழுவினாஞ்சே கழுவிட்டான் சரி, நம்ம மம்முட்டி நம்ம தான் கழுவு. ஆனா அந்த ஒரு பாகுபாடு வேறுபாடு வித்தியாசம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம வேலை செய்யற போது நமக்கு பேதியா இருக்கு. ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது. இதே மாதிரிதான் மற்ற இடங்களுக்கு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனா வேலைக்கு போகணும், லீவ் போடணும்னு சொன்னாலும் அவனோட தூங்கிட்டு நிக்கணும். இதுக்குதான் மற்ற இடத்துக்கு வேலைக்கு போறது கிடையாது. இந்த வேலைக்கு வந்து சொகுசு சந்தோஷத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா படிச்ச கூட ஏன் இந்த வேலை செய்யலாம் அப்படின்னா இது அவ்வளவு ஒரு ஆனந்தம், அது ஒரு சந்தோஷம், ஆனந்தம். ஏன்னா இங்க ஒரு தனி பெருமை இருக்குல்ல. நம்ம வேலையா ஒரு திமிரு, ஒரு தெம்பு. ஏன்னா எவ்வளவு கை கட்டி நிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம வேலையை நம்ம செய்யணும், நம்ம சம்பளத்தை நம்ம தீர்மானிக்கிறோம், எவ்வளவு ரொம்ப வருமானம் உண்டு பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. வேலை இல்ல நம்ம செய்ய முடியல, அந்த விட்டுட்டு இப்படி போயிடலாம். யாரும் நம்மள கேள்வி கேட்க வேண்டிய ஆள் கிடையாது. அதனால அந்த வேலையில இருக்கிற சுதந்திரம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் அத்தனை இதுல அடங்கி இருக்கிறதுனால அந்த வேலையை நாங்க விரும்பி செய்யறோம்.